வீட்டில் நம்ம வாழைப்பழம் வாங்குறப்ப கடைசியில் 2-3 பழம் வேஸ்ட் ஆயிரும். அது ரொம்ப பழுத்து இருக்கிற அந்த பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதில் பணியாரம் எப்படி சுடுறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. 2 வாழைப்பழம் நல்லா பழுத்ததுங்க. எந்த பழமாவும் இருக்கலாங்க. 1 கப் பச்சரிசி மாவுங்க, 3/4 கப் அளவுக்கு வெல்லம், சின்னதாக பொடுசாக கட் பண்ணின தேங்காய் பல்லுங்க, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் சுக்கு. இப்போ நம்ம வாழைப்பழத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. வெல்லத்தை தண்ணி விட்டு கலந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. இப்போ அரிசி மாவை அது கூட சேர்த்துக்கலாங்க. வெள்ளை தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாங்க. இப்போ இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பணியாரம் விட முடியாதுங்க. தேங்காய் பல்லை சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சுக்குத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பணியாரம் சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சு எல்லா குழிக்குள்ளையும் நெய் விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெயும் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா குழியிலையும் மாவை ஃபில் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் விட்டு பணியாரக்கல்லை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தையும் இதே மாதிரி திருப்பி விட்டு ஒரே மாதிரி செவக்க சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காய் நெய் வெல்லம்லாம் கலந்து வேகிற வாசனை சூப்பராக இருக்குங்க. பாருங்க, வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.